மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 7 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு ஜாதிபத்திரி, 2 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சஜீரா. இதை இல்லைன்னா சாதாரண சீரகமே போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை பிரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு காளானை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். இதில் நான் தக்காளி சேர்க்கல. நீங்கள் விரும்பினா இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிரை ஊற்றி கலந்து விட்டுடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இது காஞ்ச வெந்தய கீரை தான். ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில் ஒரு 2 தரம் இதை கலந்து விடணும். 10 நிமிஷம் அரிசியை வேக விட்டுருந்தோம். தண்ணிக்கும் அரிசிக்கும் சரியாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சிடலாம். மறுபடியும் இதை ஒரு தரம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 5 நிமிஷம், குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். முந்திரி சேர்க்கிறது உங்களோட விருப்பம்தான். கரண்டியோட கைப்பிடியில் லேசாக கிளறி விட்டுக்கலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மஷ்ரூம் தொன்னை பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.